உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்க்கவே செய்யாதுங்க. ஏன்னா இந்த கேஸ் வந்து ஒரு குழந்தைய வந்து கொல்றத பற்றி. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த கேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒன்றும் பண்ணல நான். எதுவுமே பண்ண வேணாம், வாய் முழுக்க வச்சு அவ்வளோதான். வாயை மூச்சை பிடிச்சி சாவடிச்சிட்டேன். இந்த ஆடியோவை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கெல்லாம் சரியான கோவம் வந்துச்சுங்க. ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய கொன்னுட்டு அவருடைய கணவர்கிட்ட இப்படி பேசுகிறா. நான் இன்னும் ஃபுல் ஆடியோவை போடல, கடைசியில் உங்களுக்காக போடுறேன். இந்த மாதிரியும் ஒரு பொண்ணு இருக்க முடியுமா? அதுவும் ஒரு பொண்ணுக்காக கொலை பண்ணியிருக்கா. ஒரு பையனுக்காக கொலை பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு பொண்ணுக்காக கொலை பண்ணியிருக்கா. இந்த கேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேஸுகள் தமிழ்நாடுலேயும் கேரளாவிலையும் நடந்த ஒரு சில கேஸுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த கேஸை நீங்கள் பார்க்குறது முக்கியம் இல்லை, இதில் இருந்து என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற சின்னப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுரேஷ். அவருக்கு வந்து வயசு 38. அவருடைய மனைவி தான் பாரதி, வயசு 25. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, இன்னொரு குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. 2மே பெண் குழந்தைகள் தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஆண் குழந்தை மேலே ரொம்ப ஆசை. அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசை. ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக பல இடத்துல போய் வேண்டுதல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஃபேமிலியாகவே இருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவ்வளோக்குள்ளே ஆண் குழந்தைக்காக ஏங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்க, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க. இடையில வந்து ஒரு பிள்ளை வருது. அந்த பிள்ளை வந்து ஃப்ரெண்டாக தான் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட பழகிருக்கு. சுமித்ரா அப்படிங்கிற பொண்ணு. அவளுக்கு வந்து வயசு 22, கல்யாணம் முடிக்கல. அந்த ஊரை சேர்ந்த பொண்ணு தான். அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழகுறாங்க. ஃப்ரெண்டாகவே தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுமா இந்த சுமித்ரா பொண்ணு இருந்திருக்கு. கொஞ்ச நாள் போக போக அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போக ஆரம்பிக்குது. லெஸ்பியன் அப்படிம்பாங்க. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாலையும் இவங்க ஆக்டிவாகவே இருந்திருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ரீல்ஸ் ஏதாவது போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நடித்த மாதிரி அந்த மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இவர் ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. இவங்க சோசியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி நீ வெளியே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம், ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, நாங்கள் வந்து இப்படி போடுறதுல என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சண்டை நடந்திருக்கு. ஸோ இப்படி கொஞ்ச நாள் போக ஒரு 2 மாதம் போகுது. அதுக்கப்புறம் 2 பேருடைய நெருக்கமும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கு. 2 பேரும் ரொம்ப அடிக்கடி பார்க்குறாங்க, அடிக்கடி பேசுகிறாங்க, அடிக்கடி வீட்டில் தனியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் விட்டு வெளியே போயிடுவார், வேலைக்கு போயிடுவார். இவங்க 2 பேரும் தனி குடித்தனம் இருந்ததுனால இவங்க 2 பேரும் மட்டும் தான் இவங்க வீட்டில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடும். இவங்க 2 பேரும் தனியாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரியே இவங்க லைஃப் வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. ஒரு 2 மாதம் போகையில் இந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. குழந்தை அப்படிங்கும்போது எப்போதுமே அழுதுகிட்டே இருக்கும். அவங்கள வந்து கேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒருத்தராவது பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், எப்போதும் இருக்கணும். ஸோ அந்த டைமு அவங்க அம்மாவால் கொடுக்க முடியல, இந்த பொண்ணால் கொடுக்க முடியல. ஸோ அப்போ வந்து இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்ததுனால பக்கத்து வீட்டிலலாம் கேட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. இந்த மாதிரி உன் பிள்ளை வந்து எப்போதும் அழுதுகிட்டு இருக்க, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டிருக்காரு, இப்படி பிள்ளை வந்து எப்போதும் அழுதுகிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. அப்போது இந்த விஷயத்த இவா கிட்ட சொல்லியிருக்கா, பாரதி வந்து சுமித்ரா கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போடுறான், இப்படி குழந்தை வந்து எப்போதும் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து சுமித்ரா கேட்டிருக்கா, உனக்கு நான் முக்கியமா, உன் குழந்தை முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரதி கொஞ்ச நாள் கழித்து அவளை அவாய்ட் பண்ணியிருக்கா. அதாவது நீ வந்து எப்போ தான் வராத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அப்போ வந்து சென்டிமெண்ட்டாக பேசியிருக்கா, உனக்கு வந்து அப்போ உன் குழந்தை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, இல்லை நீ தான் எனக்கு முக்கியம், அதாவது பாரதி வந்து சுமித்ரா கிட்ட சொல்கிறா, நீ தான் எனக்கு முக்கியம், என் குழந்தைய விட நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ சுமித்ரா வந்து சும்மா நீ வந்து லாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காத, இப்படி வந்து என்னை வந்து ஏமாற்றிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ்வர்ஸ் பேசுகிற மாதிரி அவங்க 2 ஊரில் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அதாவது நீ வந்து எனக்கு டைம் கொடுக்கணுக்கா
இருக்கா அப்படின்னோடனே அவங்க பேசுவாங்கள்ல, ஒரு லவர்ஸ் வந்து டைம் கொடுக்கல அப்படின்னோடனே முதல்ல ரொம்ப நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைமை வந்து கொஞ்சம் அவங்கள அவாய்ட் பண்ணும்போது, நீ வந்து டைம் எனக்கு வந்து தரமுனுக்கா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி வந்து இவகிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கா. அந்த சுமித்ரா வந்து பாரதி கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கா. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தைய விட நீ தான் முக்கியம் அப்படின்னு அவள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. பாரதி வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய 5 மாத குழந்தைய கையை வச்சு அப்படியே முகத்துலையும் மூக்குலையும் சேர்த்து வச்சு அமைக்கிருக்கா. சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த அம்மாவும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவள் வந்து பண்ணியிருக்கா. அப்படியே அமுத்தி அவளை வந்து அந்த பிள்ளையை வந்து அப்படியே கொலை பண்ணியிருக்கா. கொலை பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அவளுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறா அப்படின்னா, பிள்ளை வந்து மூச்சு திணறி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்து யோசிச்சிருக்காரு, காலையில் தானே நல்லா விளாண்டுட்டு வந்தான், காலையில் தானே நான் பார்த்துட்டு வந்தேன், எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் பதட்டத்தில் ஓடி வராரு. இந்த கேப்பில் இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய காதலிக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இந்த பிள்ளை ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி, இங்கே பாரு நான் என் பிள்ளைய கொன்றுருக்கேன், உனக்காக தான் கொன்னேன், இவனால தான் நம்ம 2 பேத்துக்கும் டைம் கிடைக்கும்னுக்கு, இவனை பார்க்க வேண்டியது என்னுடைய இதாகவே இருக்குது, இதனால் எங்கள் வீட்டில் வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இவன் இருக்கிறதுனால, அதனால கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை வாய்ஸ் ரெக்கார்டவே அவளுக்கு அனுப்பியிருக்கா. பாரதி வந்து வேகமாக வீட்டில் வந்து பார்க்குறாரு. உடனே அந்த பிள்ளைய வந்து முடிஞ்ச அளவு வந்து தட்டி பார்க்குறாரு. பட் பிள்ளை வந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவங்க வீட்டில் ரிலேஷன் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த இதை பார்த்த உடனே எல்லாரும் எப்படியோ இறந்துருக்கோம், சோம்பலாமல் இருந்திருக்கோம், நீங்கள் வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க, இவ வந்து சரியாக பார்த்துருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எல்லாரும் நினச்சிருக்காங்க. இவ கொலை தான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க யாருமே யோசிக்கலை. யாருக்குமே அந்த நம்பிக்கையும் இல்லை. பிள்ளை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், இவ வந்து கவனிச்சிருக்க மாட்டா, இவ வந்து எப்போதுமே அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா, இல்லை வேற யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்திருப்பா, அதனால தான் பிள்ளைய வந்து இவ கொன்னுட்டா அப்படின்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ கவனிக்காமல் கொன்னுட்டா, இவாளே கையை வச்சு கொன்றுப்பா அப்படின்னு யாருமே அங்கே சொல்லலை. ஸோ அப்போ வந்து அவருடைய புருஷனும் அப்படியே போகிறாரு. சரி நம்ம பிள்ளை வந்து கவனிக்காமல் விட்டதுனால இறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசு உடஞ்சி ஆசையாக ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி தவறு அவருடைய பிள்ளை இறந்தது தாங்க முடியாமல் அப்படியே உடஞ்சி உட்கார்றாரு. அப்படியே நவம்பர் 2ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைய அடுத்த நாள் அடக்கம் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடத்துல அவங்க இடத்துலையே அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்படியே ஒரு நாள் போகுது. பிள்ளை இறந்தாலும் அவள் வந்து எப்போதுமே மொபைல்லே இருந்துக்கிட்டு இருந்திருக்கா. எப்போதுமே மொபைலில் பேசிக்கிட்டே இருந்திருக்கா. அப்போ இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. என்னடா ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளை பாசமாக இருந்து ஆம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து அவள் வந்து அந்த பிள்ளை போனதுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் அவள் வந்து அப்படியே இருக்காளே, கல் மாதிரி இருக்காளே, சந்தோஷமாக இருக்காளே, எப்படி இவளால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ இல்லாதப்போ அதாவது மொபைலை கீழே வச்சுட்டு போகும்போது அவளுடைய மொபைல் எடுத்து பார்க்குறாரு. அந்த இதில் உள்ள எல்லா மெசேஜையும் பார்க்குறாரு. அவள் வந்து டெலீட் பண்ணாமல் தான் வச்சுருக்கா. அப்போ டெலீட் பண்ணாமல் வைக்கும்போது அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது இவன் வந்து அந்த என் வயசுல அந்த போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் கேட்டுக்குவது தானே. சரி, ம். ஆ யார் சொன்னாங்கன்னு சொல்லு. நீ உண்மையை சொன்ன மட்டும் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். சொல்லு. சுமித்ரா சொல்லியிருந்து. சுமித்ரா சொன்னாலா? ம். என்னன்னு சொன்னா? நான் வரேன், குழந்தை நீ எப்படி கொன்ன? இப்போ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசாட்சி தொட்டு சொல்றேன். குழந்தைய நான் சாவடிச்சிட்டேன். எப்படி சாவடிச்ச? ஒண்ணும் பண்ணல, எதுவுமே பண்ண வேணா வாய்மொழி வச்சு அவ்வளவுதான். வாயமைப்பு மூச்சை பிடிச்சி சாவடிச்சிட்ட. 5 மாத குழந்தையோட ஃபோட்டோவை அவள் எடுத்து அவளுக்கு அனுப்பியிருக்கா. அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து மனசே உடஞ்சி போயிடுது. அதுக்கு கீழே உள்ள ரெக்கார்டெல்லாம் கேட்க அவருக்கு நம்ப முடியாத ஒரு வேதனை. இப்படியும் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மிருகம்தான் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமா அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கேப்லேயே இவரையும் கொல்றதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வேற ஒருத்தட்ட காசு கொடுத்து வச்சதாகவும் சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா நம்ம இவனை ஏதாவது மருந்து வச்சு கொன்றுவோம்,
இவனும் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கான், நம்ம காதலுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கணவனையும் கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தையும் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்னையும் கொல்றதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. என் பையனை கொன்னுட்டு அதே போல் திரும்பி என்ன கொல்றதா அந்த எதிர் வீட்டு பொண்ணும் என் மனைவியும் ஒன்று நாங்களாக கொள்கிறோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் வேறு ஒருத்தர் கையில் பணம் கொடுத்து வச்சுருக்கோம், அந்த ராஜேஷ்ன்றவங்கள பணம் கொடுத்து வச்சுருக்கோம், அவங்களாவது என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்களாம். அதில் அந்த நான் என் மனைவிக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கிற தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கண்டித்ததுனால அந்த பொண்ணுக்கு மானம் போயிடுச்சு, என்னை ஊரில் மானம் வாங்கிட்டான் அப்படின்றதுனால என்னை பழி தீர்க்கிறதுக்காக அதில் நடுவில் என்னென்னா இவங்க ஓரின சேர்க்கையை சேர்ந்துருக்காங்கல்ல, அதுக்கு நான் தடையாக இருக்கிறதுனால என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செல்ஃபோன் மூலமாக என் மனைவிக்கு அடிக்கடி இந்த வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு சுமித்ரான்ற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தாள். அதை நான் அடிக்கடி கண்டித்ததுனால வீட்டுக்குள்ளே சில பிரச்சனை ஓடிட்டுருச்சு. அது நான் ஊரில் குழுவை வச்சு நான் என் குல மக்களை வச்சு நான் அதை தீர்த்துக்கிட்டேன். ஆனால் இவங்க 2 பேருமே ஓரின சேர்க்கையில் இருந்த பழக்கத்தினால தவமாக இருந்து பெற்ற என் ஆண் குழந்தையும் என்னையும் கொல்றதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க ரொம்ப நாளாக. அது சந்தர்ப்பம் கிடைக்காததுனால ஒரு 4ஆம் தேதி 3 மணி அளவில் நானும் என் தங்கச்சி வெளியே போனதுனால என் பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொன்னுருக்கா. கொன்னுட்டு அதை ஃபோட்டோவாக ஷேர் பண்ணி அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்கா. ஸோ இந்த மெசேஜெல்லாம் இவர் வந்து பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்கே வந்து உடனே வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்பலை. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அதுக்கு அப்புறமா தான் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பிள்ளைய அந்த ஸ்பாட்டில் வச்சு, அதாவது அடக்கம் பண்ண இடத்துலையே வச்சு பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. அந்த பிள்ளை மூச்சு திணறி தான் இறந்துருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் இயற்கையாக இறக்கலை, இவங்க யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது. ஸோ அந்த கேப்பில் தான் இவர் வந்து அவருடைய பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணியே கேட்டிருக்காரு, நீ வந்து இப்படி பண்ணியா, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட பேசின ஆடியோ தான் நீங்கள் கேட்டீங்க. இந்த மாதிரி தான் அவள் பேசியிருக்கான். ஸோ பாரதி தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு ப்ரூவ் பண்ணாலும் அவங்கள நேர்லேயும் கூட்டு வச்சு விசாரிப்பாங்க. அதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. உடனே 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாரதியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சுமித்ராவையும் அரெஸ்ட் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்காங்க. தனித்தனியாக வச்சு அவங்க 2 பற்றியும் விசாரிச்சிருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்களா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத 2 பேரும் ஒரே இதாக சொல்கிறாங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒத்துக்கிறாங்க, இவங்க பேசுகிறதுனால தான் இவன் வந்து கொலை பண்ணிட்டா அப்படிங்கிறது. ஆனால் அந்த சுமித்ராங்கிற பிள்ளை வந்து கொலை பண்ணோம், அவளை வந்து கொன்று அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் அவள் வந்து இப்படி பேசியிருக்கா, நீ வந்து எனக்கு டைம் கொடுக்க முனுக்க அந்த மாதிரி பேசினதா சொல்கிறாங்க. ஆனால் அவள் தான் டேரெக்டாக அவனை கொன்று அப்படிங்கிறத பற்றி எதுவுமே ஒரு நியூஸும் வரல, அப்படி சொன்னதாகவும் சொல்லப்படலை. ஆனால் இவ தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவள் மேலே உள்ள பாசத்தை காமிக்கணும், நான் வந்து இந்த பிள்ளையோட உன் மேலே தான் பாசம் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இவள் வந்து கொலை பண்ணி அனுப்பியிருக்கா. ஸோ 2 பேரையுமே இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் பெயிலபிளில் கண்டிப்பாக நல்ல தண்டனை கொடுப்பாங்க. கண்டிப்பாக நல்ல தண்டனை கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக குறைவாங்க. இனிமேல் வந்து இந்த கேஸ் மாதிரியே தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. வேறு ஒருத்தனுக்காக எத்தனை பேரையோ கொண்டிருக்காங்க. அதாவது கள்ளத்தனமாக இருந்த உறவுக்காக அவளுடைய பிள்ளைகளை கொன்னது ஏகப்பட்ட பேர் கொண்டிருக்காங்க. இதில் ஒரு சில முக்கியமான கேஸுகளை மட்டும் பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு எங்கேயும் எடுக்கலை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேஸுகள், வாங்க பார்க்கலாம். 2020 கேரளாவில் இருக்கிற கண்ணூரை சேர்ந்தவங்க தான் சரண்யா. அவங்களுடைய 1.5 வயசு குழந்தைய அவளுடைய கள்ளக்காதலனோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய பாறையில் அடித்து கொள்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரி அப்படி இருக்குது, அந்த மாதிரி கொண்டிருக்காங்க. ஸோ பாறையில் அடித்து அந்த பிள்ளைய கொடூரமாக கொலை பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2025 அதாவது இந்த வருஷத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான் தமிழரசி. அவங்களுக்கு 4.5 வயசில் குழந்தை இருந்திருக்கு, மகள் இருந்திருக்கா. அவளுடைய காதலன் வந்து நீ வந்து உன்னுடைய குழந்தைய விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க விட்டுட்டு வராமல் அவளை வந்து கொண்டிருக்காங்க. கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு
அவங்க வந்து அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. 3வதா பார்த்தீங்கன்னா 2014 வேலூரை சேர்ந்தவங்க தான் சுமதி. அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அவங்க காதலனுடைய மகனை கொண்டிருக்காங்க. 3 வயசு பையனை கொண்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க காதலனுடைய மனைவி வந்து இவங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை 3 வயசு பையனை கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து கொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செல்ஃபுக்கு கீழே வச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி இவங்க தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு இவன் வந்து என்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணான், அதனால தான் நான் அவளுடைய மகனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் அவங்க 2 பேரும் தப்பாக இருந்ததுக்கு அவங்க மகனை கொண்டிருக்காங்க. 4வதா பார்த்தீங்கன்னா 2023 அஸ்வதி கொச்சியை சேர்ந்தவங்க. அவங்க காதலன் கூட லாட்ஜில் இருக்கும்போது அவங்க 1.5 வயசு குழந்தைய நெரிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய காதலனுக்கு பிடிக்கலை, குழந்தை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. 5வதா பார்த்தீங்கன்னா மீனா மதுரையை சேர்ந்தவங்க. 2015 அவங்க காதலன் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைய பாலத்திலிருந்து தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிருக்காங்க, தள்ளி விட்டுருக்காங்க. 3 வயசு குழந்தை தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் அவங்க அம்மா பெத்த அம்மாவுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னே தெரில. இந்த கேஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 6வதா பார்த்தீங்கன்னா கீர்த்தி திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. 2019 அவங்க காதலன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குளிக்க போகும்போது அந்த பிள்ளையை தொட்டியில் போட்டு கொண்டுறாங்க. மூச்சு திணற அந்த சின்ன 3 வயசு குழந்தைய கொன்றாங்க. அதுக்கப்புறம் நான் கொல்லலை, அது வந்து தானாக விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ்காரங்க எப்படி தொட்டிக்குள்ளே தானாக போய் விழும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்கள வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்கும்போது அவங்க மாட்டிக்கிறாங்க. உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க. அடுத்ததாக ஜெயமாலா எர்ணாகுளத்தை சேர்ந்தவங்க, அதாவது கேரளா. அவங்க வந்து 2018 அவங்க காதலன் வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னதுக்காக அவங்களுடைய மகளை 6 வயசு மகளை விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸுக்காரங்க கண்டுபிடிச்சி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. 2 பேரையும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக ரேணுகா திருச்சியை சேர்ந்தவங்க. 2020 அவங்களுடைய 6 வயசு மகளை கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு அவன் வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டான், அதனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிரியாணி அபிராமி அவளுடைய 2 பிள்ளையையும் கொலை பண்ணியிருக்கா. இந்த கேஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இந்த கேஸை நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஸோ இவ்வளோ கேஸுகள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலக அளவில் ஏகப்பட்ட கேஸுகள் இருக்குது. இந்த மாதிரி கொன்ன சின்ன பிள்ளையே அம்மாவே கொன்ன கேஸ் வந்து ஏகப்பட்ட கேஸுகள் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வேற ஒருத்தவங்க மேலே தவறான அன்பு வைக்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா ஃபோனு தான். ஃபோன் வந்து எப்போ வந்துச்சோ இந்த ஆசைகள் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். பேசுகிற டைம் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மறைமுகமாக பேசுகிற டைம் வந்து அதிகமாக கிடைக்கும். முன்னாடிலாம் வெளியே போய் தான் பேச முடியும். பட் இப்போ ஃபோனில் இருந்துட்டு அவங்க நினச்சதை பேசலாம், நினச்சதை பண்ணலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு. ஸோ அந்த டெக்னாலஜியை அவங்க வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய குழந்தைய பார்க்க முடியாமல் வேற ஒருத்தன் தேவை அப்படின்னா எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்களால முடியல அப்படின்னா ஏன் குழந்தை பெற்றுக்கணும், எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இவன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இந்த ஃபோனு தான் என்னை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டில் ஒருத்தவங்க வந்து ஓவராக ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே இந்த பிரச்சனைகள் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த விஷயத்தில் ரொம்ப பேர் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் தான் 1000ல் 1, 1,00,000ல் 1 தான் இந்த மாதிரி மாட்டிடுது. ஸோ ஃபோனை கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக போகாதுங்க. உங்களை மீறி கண்ட்ரோல் போகுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி சில பேர்கிட்ட பேசுகிறத விட நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ளவங்ககிட்ட பேசுங்க. ஃப்ரெண்டாக பேசுங்க. ஃபோன்லாம் வச்சுட்டு அவங்ககிட்ட நார்மலாக நேரில் போய் பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய விஷயங்களை இந்த மாதிரி தோணவும் செய்யாது. இவங்க வந்து ஃபஸ்ட்டே இந்த பிள்ளையை வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு ஒரே நேரத்தில் பண்ணோம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நிறைய நேரம் யோசித்து பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிற தோணுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு இப்படி தோணுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுக்கலாம். கவுன்சிலிங்கு போனால் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோன்றதுக்கு எப்படி தோணுது, எதுக்கு தோணுது, அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வந்து சொல்லி உங்களை வந்து இந்த விஷயங்கள்லேருந்து ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஃபாக இருப்பீங்க. இந்த மாதிரி தோன்றது கூட ஒரு வகையான
நோய் மாதிரி தான். ஸோ அவங்ககிட்ட போய் நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தனியாக இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தனியாக இருந்தால் தான் இந்த மாதிரி பல சிந்தனைகள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தோணுது அப்படின்னா நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. இப்படி எனக்கு தோணுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அவங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு தற்கொலை பண்ணோம் அப்படின்னும் தோணும். நம்ம இருக்கிறதோட நம்மளும் போய் சேர்ந்துடலாம், நம்ம பிள்ளையும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி தோன்றவங்க கூட நீங்கள் வெளியே சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கவுன்சிலிங் போங்க. கவுன்சிலிங் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு போக வந்து பணம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 14410 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்ரெஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து உங்களை டேக் கேர் பண்ணுவாங்க. அதாவது ஆணாக இருந்தேன்னா நீங்கள் பெண்ணாக இருந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா உங்களுக்கும் இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 181 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ரெண்டாவது 1091 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை செக்யூராக பார்த்துப்பாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வந்து கொடூரமாக கொலை பண்ணுறவங்களை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் எல்லாம் உடனே அவங்கள வந்து முடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க. இவங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்துருக்காங்க, தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பச்சை குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. உலகத்தை புதுசாக எப்படி சொல்லனே தெரில. அவங்களுக்கு ஒன்றுமே அறியாத பிள்ளைக்கு எப்படி கொல்ல தான் மனசு வருதுன்னே தெரியலைங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக உடனே தண்டித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இதிலேருந்து கண்டிப்பாக பாதுகாக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் பிரச்சனை அங்கேருந்தே ஆரம்பிக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேறு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச ஆரம்பிங்க. தனியாக இருக்காதீங்க. நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. சும்மா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னாலே எல்லா விஷயத்துலேயும் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுதான். தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத விஷயங்களை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள். நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேங்க. ஒருத்தனோ ஒருத்தியோ அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிங்களா? கண்டிப்பாக அந்த ஆசையும் கொஞ்ச நாளில் போயிடும். அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு அடுத்தவங்க கூட போயிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. உங்கள் ஹஸ்பண்டை ஒருத்தங்களை கட்டிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல தப்பே கிடையாது. சும்மா தேவையில்லாமல் அடுத்ததுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒரு படத்தில் ரஜினி வந்து சொல்லுவார், ஒன்று இல்லைன்னா ஒன்று காட்டிலும் ஒன்று வந்து பெஸ்ட்டாகவே இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பெஸ்ட்டு கிடையாது. அது வந்து ஒரு மாயை மாதிரி. அடுத்தது போக 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 உங்களை வந்து தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னாலும் அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கன்னா நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கையும் ஷேரையும் பண்ணிடுங்க. யாருக்காவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம்.